அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எதை பார்க்க போகிறோம்னா, ஆஃபீஸில் வீக்லி டைரியை நம்ம கேம்ப் ஆஃபீஸில் வந்து நம்ம டிஎஸ்பி சாரோட வீக்லி டைரியை எப்படி ஆஃபீஸில் எஸ்பி சாருக்கு அனுப்புறது, அவர் அப்ரூவ் வாங்குறதுக்கு எப்படி அனுப்புறதுன்றதை பார்க்க போகிறோம். எப்பயும் போல் நம்ம லாகின் பண்ண தெரியும். லாகின் பண்ணிக்கிறோம். நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இந்த டு-டூ லிஸ்ட்டு இந்த முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு நாள் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபைலுக்குள்ளே போவோம். எடுத்தவுடனே ஃபைல் இன்பாக்ஸில் இருக்கும். நம்ம போனால் இதை கையெழுத்து வாங்கி நம்ம தான் வச்சுக்க போகிறோம். இதில் பட்டாலி நம்ம டிபிஓவில் இதில் எந்த வேலையும் இல்லை. நம்ம வாங்கி ஜஸ்ட்டு நமக்காக கையெழுத்து வாங்கி வச்சுக்க போகிறோம். அதனால் இதை ஃபைல் அனுப்புகிறோம். ஃபைல் அனுப்பிச்சா தான் எடுத்தோன்னே அவர் அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை ஃபைல் அனுப்புகிறோம். இதை ரெசிப்ட் அனுப்பலை, இதை ஃபைல் அனுப்புகிறோம். நம்ம வீக்லி டைரியை மட்டும் நம்ம ஆஃபீஸ் விட்டு எது வெளியே போனாலும் ரெசிப்டாக தான் அனுப்பணும். ஆனால் இது வேறு கேஸ். இது எப்படின்னா, இது ஃபைல் அனுப்புகிறோம். அப்ரூவ் வாங்கி நம்மளே வச்சுக்க போகிறோம், வேறு எந்த வேலையும் இல்லைன்றனால இதை ஃபைல் அனுப்புகிறோம். அதனால் ஃபைலில் க்ரியேட் போனோன்னா இந்த பேஜ் வந்துடும். இதில் எஸ்எஃப்எஸ், நான் எஸ்எஃப்எஸ்னால் நான் சிங்கிள் ஃபைல் சிஸ்டம், எஸ்எஃப்எஸ்னால் சிங்கிள் ஃபைல் சிஸ்டம். நான் எஸ்எஃப்எஸ் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் மாற்றி வரும். எஸ்எஃப்எஸ் கொடுத்தோன்னா நம்ம ஆஃபீஸ் நம்பர் நம்ம என்னமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ வீக்லி டைரினால இப்போ எந்த ஆஃபீஸோ அந்த ஆஃபீஸை டைப் பண்ணிக்கிறோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். இப்போ டிஎஸ்பி சார் ஆஃபீஸ் வந்து அனுப்புகிறேன். இப்போ டிஎஸ்பி என்ன இதோ இப்போ எந்த கேம்ப் டவுன் கேம்ப்பு இல்லைன்னா ஏதோ ஒரு கேம்ப் அனுப்பலாம். அப்போ டிஎஸ்பி டவுன் அப்படி வீக்லி டே தான் அனுப்பணும். அப்போ வீக்லி ரிப்போர்ட்டு அல்லது டைரி, அது உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ஸாக இருக்கோ போட்டுருங்க. அதே மாதிரி எந்த டேட்ன்றதை நம்ம கன்ஃபார்ம் போட்டுவிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பார்த்தோன்னே கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். அப்போ வீக்லி ரிப்போர்ட் எந்த டேட்லேருந்து 1/8/2025 டு 6 இல்லை 7 வருங்களா, 7/8/2025 வரைக்கும். டிஸ்கிரிப்ஷனும் அதே தான், வீக்லி ரிப்போர்ட் தான். இல்லை வேறு உங்களுக்கு எது தேவையோ அதை அடிச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் மேண்டட்ரி, ஃபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் மேண்டட்ரி. ஏன்னா சர்ப்ளஸ் ஸ்டார் இருக்குது பார்த்துருப்பீங்க. மற்றது உங்களுக்கு தேவையானது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. கேட்டகரி என்ன தேவையோ. நான் பொதுவாக ஜென்ரல்னு போட்டுக்கிறேன். அப்புறம் கண்டினியூ ஒர்க்கிங் கொடுத்தோம்னா ப்ரொசீட் கேட்கும். ஏன் கேட்குதுன்னா, ஒரு தடவை ஃபைல் நம்பர் கிரியேட் ஆச்சுன்னா அதை அழிக்க முடியாது, க்ளோஸ் தான் பண்ண முடியும். இப்போ ஆட் நோட் க்ரீன் நோட் இருக்கும். எல்லோ நோட் ஆஃபீஸர்ஸு எடிட் பண்ணிக்க முடியும், க்ரீன் நோட் எடிட் பண்ண முடியாது. ஏன் நம்ம க்ரீன் நோட்டை செலக்ட் பண்ணுறோன்னா, ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன நோட்டை கொடுத்துன்றதை மற்றவங்க எடிட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அப்போ க்ரீன் நோட்டை கொடுத்துட்டோம்னா நம்ம வேரியேஷன் தெரியனால இதை கொடுக்குறோம். வீக்லி இருக்கிற என்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் இதவே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஒரு ஃபைலை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்போயுமே சார் சப்மிட்னு கொடுப்போம். சார் சப்மிட்னு கொடுத்துரும். இதுக்கப்புறம் தான் முக்கியமான வேலை, டிராஃப்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம என்ன டைரி அனுப்புகிறோமோ, என்ன வீக்லி ரிப்போர்ட் அனுப்புகிறோமோ அதுதான் டிராஃப்ட். இதில் அந்த டிராஃப்டில் க்ரியேட் நியூ டிராஃப்ட்டுக்கு போயிடும். இதில் 2 வகையாக டிராஃப்டை அப்லோட் பண்ணலாம். ஒன்று ஏற்கனவே அடித்து வச்சுருக்க வேர்டு ஃபைல் ஃபார்மெட்டை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். ஆனால் இதை எடிட் பண்ண முடியாது. டவுன்லோட் பண்ணி தான் எடிட் பண்ண முடியும், மற்றபடி எடிட் பண்ண முடியாது. நம்ம ஹேஷ்டேக் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா ஹேஷ்டேக் கொடுத்தா தான் அப்ரூவ் பண்ண உடனே அந்த இடத்துல எஸ்பி சாரோட சைனு டேட்டெல்லாம் வரும். அதனால் நம்ம காப்பி பண்ணி போடுறதவே ப்ரிஃபர் பண்ணுறேன். இப்போ Ctrl+A கொடுக்குறேன்.
இப்போ Ctrl+C கொடுக்குறேன். இங்கே தேவையில்லாமல் ஸ்பேஸோ அல்லது தேவையில்லாத இமேஜோ இல்லாமல் பார்த்துக்கணும். ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அலைன்மெண்ட்டில் எப்பயுமே இஷ்யூ வரும். மற்றபடி இந்த பார்த்திங்களா, இந்த இடத்துல ஏதோ தேவையில்லாமல் அதிகமாக ஸ்பேஸ் இருந்திருக்கு, அந்த அலைன்மெண்ட்டில் இஷ்யூ வந்திருக்கு. நம்ம சரி பண்ணுவோம் ஒவ்வொன்றா. மேலே இமேஜ் நமக்கு ஒரு செட் ஆகலை. உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இமேஜ் இருந்தால் எடுத்து போட்டுக்கோங்க, இல்லைன்னா இமேஜ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு மேலேருந்து போவோம். மேலேருந்து என்ன பண்ணுவோன்னா, எஸ்பி சார் எங்கன்னா கையெழுத்து போடுறாங்களோ அந்த இடத்துல ஹேஷ்டேக் கொடுக்கணும். ஹேஷ்டேக் எங்கே இருக்குன்னா, இதை பெருசாக்கிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குங்களா, இந்த கண்ணுக்கு பக்கத்தில் ஃபுல் ஸ்க்ரீன் அதை கொடுத்துக்கோங்க. சின்னதாக வச்சு ஒர்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம், உங்களோட கன்வீனியன்ஸ் எப்படியோ அப்படி. இப்போ நம்ம இதில் ஹேஷ்டேக் கொடுக்கணும். எந்த இடத்துல தேவை வச்சு பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்ரூவ் பை நேமு, ஒரு என்டர், அதுக்கப்புறம் அப்ரூவ் பை டெசிக்னேஷன், ஒரு என்டர், அப்ரூவ் பை டேட். கடைசியில் டேட் போட்டு தானே கழுத்து போடுவாங்க, அதனால் அப்ரூவ் பை டேட். இதை நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணுற இதில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அதிகமாக ஸ்பேஸ் விட்டனால அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அலைன்மெண்ட்டை ஃபுல்லாக சரி பண்ணணும். எந்த இடத்துல அப்படி இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதனால தான் தேவையில்லாமல் அதிகமாக ஸ்பேஸ் விட்டிங்கனாலோ எதுனாலோ அலைன்மெண்ட்டு மிஸ் ஆகும். இந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் இதிலே டைப் பண்ணிக்கலாம். தாராளமாக இங்கிலீஷ்லாம் இதில் டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தேவையில்லாமல் அதிகமாக ஸ்பேஸ் விட்டனால இப்படி இருந்துருக்கு. இப்போ நம்ம அதை சரி பண்ணிக்கிறோம். சரி பண்ணிட்டோம். மற்ற அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது. கீழே இதை இப்படி அடிக்கிறதுக்கு பதிலாக இங்கே 2 கட்டம் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. இதிலேயே காலம் இருக்குது, எப்படி தேவையோ அது மாதிரி போட்டு அதை மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் இஷ்யூ வராமல் இருக்கும். இந்த மாதிரி அலைன்மெண்ட்லாம் நீங்கள் சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஹேஷ்டேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் எப்போ எஸ்பி சார் அப்ரூவ் கொடுக்குறாங்களோ அப்போ இந்த இடத்துல எஸ்பி சாரோட நேமு, டெசிக்னேஷன், அவர் அப்ரூவ் பண்ணுற டேட் 3மே வந்துடும். அதுதான் சைனுக்கு பதிலாக அதான் சைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதோ இந்த ஃபுல் ஸ்க்ரீனை திருப்பி கிளிக் பண்ணால் அது வந்துடும். இப்போ சப்ஜெக்ட் கொடுத்து சேவ் பண்ணணும். எப்பவுமே சப்ஜெக்ட் கொடுக்காம சேவ் பண்ணக்கூடாது, சப்ஜெக்ட் கொடுத்து தான் சேவ் பண்ணணும். சப்ஜெக்டை கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். இது என்னது, வீக்லி ரிப்போர்ட்டு, என்ன டேட்டு, 30/1/25 to 6/2/2025 டேட். இதுக்கு டேட்டை கரெக்டாக கொடுத்துட்டு மற்ற இதில் சேஞ்ச் பண்ணால் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருக்காங்க. அலைன்மெண்ட்லாம் பார்த்துங்க. அலைன்மெண்ட் மிஸ் ஆச்சுன்னா எடிட் கொடுத்து அலைன்மெண்ட்டை சரி பண்ணிக்கோங்க. இந்த கட்டம் நமக்கு தேவையில்லாமல் இருக்குது இல்லையா, இந்த கட்டம் நமக்கு தெரியக்கூடாதுல்ல. அப்போ இந்த கட்டத்தை மேலே கிளிக் பண்ணிவிட்டு அந்த டேபிளை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ்னு வரும். அது பார்டரில் 0 கொடுத்துருங்க. 0 கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கட்டம் மறைஞ்சிடும். இப்போ இதை அப்படியே சென்ட் பண்ண போகிறோம். இந்த டிராஃப்ட்டுக்கான இந்த ஃபைலுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. இந்த எல்லாமே நம்ம ஃபைலுக்கான ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம், வேறு ஆக்ஷன்ஸ் இருந்தால் பண்ணிக்கலாம், இன்னொரு டிராஃப்ட் இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ எடிட் பண்ணிக்கலாம். இப்போ சென்ட் பண்ண போகிறோம். அங்கே சென்ட் பண்ணும்போது
ஷார்ட் ஃபார்ம். இப்போ எந்த எஸ்பி சாருக்கு அனுப்புகிறோம், எஸ்பி அந்த டிஸ்ட்ரிக்டோட ஷார்ட் ஃபார்ம். தூத்துக்குடினா தூத்துக்குடி கொடுத்தனா அது வந்துடும். இப்போ மதுரைனா எம்டியூ, எம்டியூ டிஸ்ட்ரிக்ட். மதுரைனா எம்டியூடி. இப்போ திண்டுக்கல்னா டிஜிஎல் கொடுத்தனா வந்துடும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா சென்ட் ஆயிடும். இது எப்படி நம்ம வீக்லி டேரி அனுப்பணும்னு இப்போ கிளியராக பார்த்துட்டோம். இதை அப்படியே விட்டோம் அப்படின்னா இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபைலில் க்ரியேட்டரில் இருக்கும். இதுதான் நம்ம எப்படி அவங்களுக்கு ஷோ ஆகும்னா இப்படி தான் ஷோ ஆகும். இந்த சப்ஜெக்டை பார்த்தே கண்டுபிடிக்கணுங்கிறனால நீங்கள் டேட்டு அது என்ன ஃபைல் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபைல் நம்பரு சப்ஜெக்டை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கேருந்து எப்படி சென்ட் பண்ணணும்னா 2 விதமாக சென்ட் பண்ணலாம். ஒன்று இந்த ரேடியோ பட்டன் அமைய கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஓப்பன் பண்ணிவிட்டு டிராஃப்ட் எப்பயுமே டிராஃப்ட் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் பார்த்துட்டு தான் சென்ட் பண்ணணும். க்ரியேட் நியூ டிராஃப்ட்டு நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு வியூ டிராஃப்ட் கொடுத்து டிராஃப்டை பார்க்கலாம் இங்கே இருக்குன்னு. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இருக்கு வாங்க, டிஓசி, ரீசன்ட்டு, ஆடு, ப்ரீவியஸ் நோட்டு, இதில் போய் நம்ம பார்க்கலாம். 2 வகையிலுமே நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணுறதுக்கு அதே ப்ரொசீஜர் தான். யாருக்கு அனுப்புகிறோமோ அதை ஷார்ட் ஃபார்மில் அடித்தோம்னா அதை வந்துடும். அவங்க நேமுக்கு சென்ட் பண்ணிடலாம். அவங்க அப்ரூவ் கொடுத்த பின்னாடி நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. அது இப்போ நம்ம ஃபைலாக தான் அனுப்பிச்சிருக்கோம். அப்போ அது ஃபைலில் இன்பாக்ஸில் வந்துருக்கும். இந்த மாதிரி ஃபைலில் இன்பாக்ஸில் வந்துருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.